கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்தியன் அனாரிய சமாஜ் ஊழியங்களின் மூலமாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்லதொரு கருத்தரங்கிலே கலந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தபடியினால் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த கருத்தரங்கிலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் கிறிஸ்தவ நற்செய்தி முழுமையாக பரவாதது ஏன் என்கிற தலைப்பில் காலை முதல் நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நல்ல அருமையான வார்த்தைகள் இந்த நாளில் நம்மத்திலே கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொருள் தமிழ் சித்தர்களின் வழியாக, அவர்களுடைய பாடல்களின் வழியாக கிறிஸ்தவ போதனையை எவ்விதமாக நாம் நம்முடைய மக்களுக்கு அறிவிக்கலாம் என்பது குறித்து சற்று நேரம் நாம் சிந்திக்க போகின்றோம். ஒரு நிமிடம் நாம் அனைவரும் இருந்த இடத்திலேயே தலைகளை வணங்கி ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதிலும் பரவி இருக்கின்ற அவருடைய பிரசன்னம் நம்மை இன்னும் அதிகமாக பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும் என்று அவருடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தன்னுடைய கிறிஸ்துவின் அருள் வேட்டலிலே பாடியிருக்கின்ற ஒரு கவியை பிரார்த்தனையாக நாம் ஏறெடுக்கலாம் என்பது என்னுடைய விருப்பம். அன்பினால் யாக்கை ஏற்ற ஐயனே போற்றி போற்றி, மன்பதை பாவம் தீர்க்க மரித்தவா போற்றி போற்றி, இன்புற உயிர் தெழுந்த ஈசனே போற்றி போற்றி, என் பிழை பொறுத்தருளும் இயேசு எந்தையே போற்றி. சிலுவையிலே சிந்தை வைத்தால் தீமையெல்லாம் மகளும், செகமெல்லாம் சோதரமாய் திகழ்தல் பெறலாமே. வன்பேய் முனை பழித்த வள்ளல் கிறிஸ்துவே, உன் சேயாய் வாழ்வேன் உணர்ந்து. எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அவர்கள் தன்னுடைய ரட்சணிய யாத்திரிகத்திலே இவ்விதமாக அவர் பாடுகின்றார். கீண்டிருப்பு முளை உடலை கிளித்துருவி வதை புண்டு, மாண்டுபடும் போதிவர்க்கு மன்னியும் என்றுரைத்த மொழி, ஈண்டி வரை உலகினுக்கு ரட்சகர் என்றெடுத்துரைக்கும், வேண்டுமோ இனி சார்ந்து இதை விடுத்து வேறொன்றே. ஓம் என்கிற அட்சரத்தின் பொருளாக விளங்குகின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அண்ட சராசரங்களை எல்லாம் பிரணவ மந்திரத்தினாலே தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கி தீர்த்த மகா ஈஸ்வரனே, தம்முடைய பிரணவத்தின் படைப்பாற்றலின் மூலம் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றின் மூலமாயும் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நாங்கள் உணரும்படி செய்கின்றவரே, உம்முடைய திருக்குமரன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கின்றோம். எங்கள் பரிசுத்த தந்தையே, ஆமேன் ஆமேன் ஆமேன். தமிழ் சித்தர்கள் பாடல். தமிழ் சித்தர்கள் யார் என்பது குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பு, இந்தியாவிலே எழுப்புதல் ஏன் தாமதமாகிறது? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்தியாவிலே எழுப்புதல் என்கிற பெயர்தான்.
திருச்சபைகளிலெல்லாம் எழுப்புதல் வந்துவிட்டதாக ஒரே கோஷத்தை நாம் கேட்கின்றோம். ஆனால் யதார்த்த நிலையை அநேக சமயங்களிலே நாம் முன்வைக்கிறதில்லை. 4% கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் இருப்பதாக நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இன்னும் கூட அது குறைவாகவே குறிப்பிடப்படுகின்றது. 1971 ஆண்டு நம்முடைய இந்திய நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுடைய தொகையானது 2.6% இருந்தது. 1971 2.6 இருந்த கிறிஸ்தவ மக்கள் தொகை 2001 ஆண்டில் நம்முடைய அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே அது 2.3 குறைந்திருக்கிறது. We have come down from 2.6% to 2.3%. அதை வேறு விதமாய் நாம் சொல்ல வேண்டுமையானால் சுமார் 30 ஆண்டுகளிலே கிறிஸ்தவத்தை விட்டு 30 லட்சம் பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். People have gone away from Christianity. Some 30 lakhs in 30 years. இதுதான் இந்தியாவினுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தின் யதார்த்த நிலை. இதை அநேக சமயங்களில் நாம் புரிந்து கொள்கிறதில்லை. அதன் பின்பு 10 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது 2011 ஆண்டு சென்சஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் கூட கிறிஸ்தவ மக்கள் தொகை குறையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு சல்மான் குர்ஷித், மினிஸ்டர் ஃபார் மைனாரிட்டி அஃபேர்ஸ், சிறுபான்மையினுடைய மத்திய அந்த அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்கள் பேசுகின்ற பொழுது கிறிஸ்தவ மக்கள் தொகை 1.8% என்பது போல சூசகமாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் வெளிப்படையாக நமக்கு சென்சஸ் கொடுக்கப்படவில்லை. ஆகவே தெளிவாக நம்மால் சொல்ல முடியவில்லை. 2.6 இருந்தது, 2.3 குறைந்து இன்றைக்கு 2% குறைவாகத்தான் இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது அரசு கொடுக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்படியானால் கிறிஸ்தவம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்தியாவிலே எழுப்புதல் எழுப்புதல் என்று ஒரு பக்கம் கோஷமிட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்திய கிறிஸ்தவம் கீழே சென்று கொண்டிருப்பது என்பதுதான் யதார்த்தமான காரியம். இதற்கு என்ன காரணம்? இந்தியாவிலே எழுப்புதல் ஏற்பட வேண்டுமையானால், இந்தியா முழுவதிலும் கிறிஸ்தவம் பரவ வேண்டுமையானால் what we have to do, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இந்தியாவிலே கிறிஸ்தவம் பரவவில்லை? இந்தியாவிலே கிறிஸ்தவம் பரவுவதற்கு காணப்படுகிற தடைகள் தான் என்ன? டாக்டர் ஜாஸ்மின் நாசீர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், நாம் வழக்கமாக கான்ஃபரன்ஸ் கூட்டி பலவிதமான கருத்தரங்குகளை கூட்டி வழக்கமான காரியங்களிலே சொல்லி சொல்லி போகுவதை விட நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல அப்ப கூடுறாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் போனா மறுபடியும் நீ பரிசுத்தமாக நாம் பரிசுத்தமாகவும் பரலோகத்துக்கு போவோம், இதைத்தான் பேசுறாங்க. வேர்டிங்ஸ் வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்தியாவிலே எழுப்புதல் இல்லையே, எழுப்புதல் தாமதமாகி கொண்டிருக்கிறதே. அதற்கு என்ன தடை? அதற்கு என்ன காரணம்? இதை குறித்து இன்றைக்கு யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. அந்த விஷயத்தில் இந்தியன் அனாரிய சமாஜ் ஊழியங்கள் அதிலே கவலை கொண்டிருப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவிலே வாழ்கின்றதான மக்கள் கூட்டத்தை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு பகுதி ஒரு 25% மக்கள். இந்த 25% மக்கள் யார்? சுமார் 300 ஆண்டுகளாக நாம் மறுபடியும் 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 நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள். எங்க நீங்க அனுப்புங்க, அந்த ஒரு கூட்டம் மக்கள்கிட்ட தான் ஊழியக்காரங்க போவாங்க. வட இந்தியாவுக்கு எத்தனை 100 ஊழியக்காரர்களை அனுப்புங்கள், எங்க போனீங்க? இந்த போண்டா மத்தியில ஊழியம் செஞ்சேன், அந்த காண்டா மத்தியில ஊழியம் செஞ்சேன், இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு 25% மக்களிடத்திலே தான் 300 ஆண்டுகளாக மீண்டும் 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 நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்னொரு 75% மக்களிடத்திலே நற்செய்தி எடுத்துக்கொண்டே நாம் செல்லவில்லை, எடுத்துக்கொண்டு செல்லல, எடுத்துட்டு போக முடியல. So what is the reason behind it? அதற்கு பின்னாலே காணப்பட்ட அந்த காரணம் என்ன, தடைகள் என்ன?
இதுல இந்த இரண்டாவது 75% மக்களிடத்திலே எப்படி நற்செய்தியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். This focuses on the second part of the people, the 75% of Indian people. இவங்களுக்கு நற்செய்தியை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு செல்வது? முதலாவது சொல்லப்பட்ட ஒரு 25% மக்கள் இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்தவர்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள். அவங்களுக்கு எதையாயிலும் கொடுத்தா இயேசு கிட்ட ஓடியாந்துருவான். வயிற்று வலியிலிருந்து சுகத்தை கொடுத்தா இயேசுட்ட ஓடியாந்துருவான். தலைவலியை சுகப்படுத்துறோம்னு சொன்னா ஓடியாந்துருவான். 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா போதும், நாளைக்கு சபைக்கு வந்துருவான். So something they need. அவர்களுக்கு எதையாயிலும் ஒன்றை நான் வாக்கு பண்ணினால் வந்து விடுவார்கள். பட் அது another 75% of people அவர்கள் அப்படி வரமாட்டாங்க. அது வட இந்திய பகுதிகளிலே செல்வீர்களேயானால் அங்கே தத்துவார்த்தமாக அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் ஏராளம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தத்துவார்த்த ரீதியாக நாம் பதில் கூற வேண்டும். கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற ஒரு பெரிய குறை என்னவென்றால், நமக்கு தான் எல்லாமே தெரியும் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். எங்கள்கிட்ட தான் எல்லா சத்தியமும் இருக்கு, எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், மற்றவர்களெல்லாம் பாவிகள், மற்றவர்களெல்லாம் முட்டாள்கள், மூடர்கள் என்கிற ஒரு எண்ணம் கிறிஸ்தவத்துக்குள்ளே காணப்படுகிறது. மிக்க மிக்க தவறு. நாம் எதையெல்லாம் உடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோமோ அத்தனையும் அவர்களிடத்திலே இருக்கிறது. இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். They lack something. ஏதோ ஒன்று அவர்களிடத்திலே இல்லை. மற்றபடி நீங்கள் சொல்லுகிற அனைத்தும் அவர்களிடத்திலே இருக்கிறது. சில புத்தகங்கள் இங்கே உண்டு. இந்த திருக்குறளில் பரிசுத்த விவிலிய சிந்தனைகள் அம்மா அவங்க சொன்னாங்க. இதுல நிறைய காரியங்கள் குறித்து நான் எழுதியிருக்கிறேன். இந்த காலில் சொன்னாங்க இல்லையா, பிள்ளையாரை குறித்து சொன்னார்கள், முருகனை குறித்து சொன்னார்கள், அவனுடைய 6 முகத்தை குறித்து சொன்னார்கள், குன்றிருக்கும் இடம், குமரன் இருக்கும் இடம் ஏன் அப்படி சொல்லுகின்றார்கள், காவடி ஏன் ஆடுகின்றார்கள், இன்னும் ஓம் என்கிற அந்த மந்திரத்தினுடைய பொருள்தான் என்ன, நடராஜருடைய தத்துவம் என்ன, இது போன்ற ஏராளமான காரியங்கள் இந்த புஸ்தகத்திலே திருக்குறளின் வழியாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். நீங்கள் வாசித்தால் அதை அநேக காரியங்களை குறித்து புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நான் பேசுகிற இந்த பேச்சு இந்த புத்தகத்திலே இருக்கின்றது. தமிழ் சித்தர் பாடல்களிலே கிறிஸ்தவ போதனைகள். மட்டுமல்ல, மற்றொரு புத்தகம் உண்டு, நித்திய பிரதான ஆசாரியர் என்று சொல்லி. இதுல 2வது செய்தியிலே முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தை குறித்து நான் பேசி இருக்கின்றேன். அந்த சைவ சித்தாந்தத்தை குறித்து பேசுகின்ற வேளையிலே நாம் எதையெல்லாம் இருக்கென்று சொல்கிறோமோ அதெல்லாம் அவர்களிடத்திலும் இருக்கிறது என்பதை நான் வெளிச்சமிட்டு காட்டிருக்கின்றேன். ஆகவே என்கிட்ட தான் எல்லாம் இருக்குங்கிறத விட்டுட்டு என்னிடத்தில் இருக்கிறது அவர்களிடத்திலும் இருக்கிறது, ஆனால் அவர்களிடத்தில் என்ன இல்லாது இருக்கிறது என்பதை கண்டு அதை எடுத்து கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆதியாகமம் 3 அதிகாரங்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம். என்றால் தமிழ் சித்தர்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் வருகிறார்களே அல்லாமல் அவர்களை தனியே பிரிக்க முடியாது. சைவ சித்தாந்தம் 6ஆம் நூற்றாண்டுகளுக்கு பின்பதாகவே நம்முடைய நாட்டிலே கடந்து வர ஆரம்பிக்கிறது. ஆனால் தமிழ் சித்தர்கள் பரவி இருந்த காலம் 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாக என்று பார்க்கின்றோம். ஆகவே சித்தர்களுடைய அந்த அத்தனை கோட்பாடுகளும் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகவே விளங்குகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆதியாகமத்திலே 3 அதிகாரங்கள் நமக்கு. இந்த 3 அதிகாரங்களை 3 வரியிலே காலையிலே சகோதரி அவர்கள் எடுத்து காட்டினார்கள். இந்த முதல் 3 அதிகாரங்கள் என்ன சொல்லுகிறது? மனிதனை ஆண்டவர் படைத்தார், படைத்த நிலைமையிலிருந்து பாவத்தினாலே விழுந்து விட்டான் என்பதை குறித்து 3 அதிகாரங்கள் பேசுகின்றன. அதை சிவஞான போதத்தினுடைய முதலாவது அந்த சூத்திரம் 3 வரிகளிலே, அதுவும் ஒரு நீளமான வரிகள் கூட கிடையாது. அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையன் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதெல்லாம் அந்த ஆதி என்மனார் புலவர். அவ்வளவுதான். இதற்குள்ளே ஆதியாகமத்தின் 3 அதிகாரங்களின் காரியங்கள் அனைத்தும் அதற்குள்ளே காணப்படுகிறது. இன்னும் திருவுந்தியார் பாடலை சொன்னார்கள், திருக்களிற்று பாடியாருடைய பாடல்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அந்த சைவ சித்தாந்தங்களுக்குள்ளே அனைத்தும் இருக்கின்றன, நாம் சொல்வதெல்லாம் இருக்கின்றது. சொன்னாங்களே, முத்தி முதற்கொடிக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்ததென்றும் தீபர அப்பளம் உண்ணாதே என்றும் தீபர. அத்தி பழுத்தது, பாவம் பழுத்து விட்டது. முத்தி முதற்கொடிக்கே, இறைவனால் படைக்கப்பட்ட முதலாவது மனிதனாகிய ஆதாமினிடத்திலேயே பாவக்கொடி படர்ந்து விட்டது. ஆகவே அவன் உருவாக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து விழுந்து பாவம் அங்கே உள்ளே வந்தது என்று பார்த்தோம். அந்த பாவத்தை எப்படி இறைவன் அதை எவ்விதமாய் நிவர்த்தி பண்ணினார், அதை குறித்து சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. முத்தி முதற்கொடிக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது.
முத்தி முதற்கொடிக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது அருள் என்னும் கத்தியால். அருள் என்னும் கத்தியால் அந்த இறைவன் வந்து அவர் அந்த மோக கொடி அறுக்க முத்தி பழம் பழுக்கும் ஏக கொடி எழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பாவமானது மேல் படர்ந்து விட்டதே, அதை இறைவன் தம்முடைய அருள் என்னும் கத்தியினால், தம்முடைய அருளினால், தம்முடைய அன்பினால், தம்முடைய இரக்கத்தினால் மோக கொடி அறுக்க, அந்த பாவத்தை அறுத்து போட முத்தி பழுத்த பழம் ஏக கொடி எழுந்தான் என்று இறைவனுடைய ஒரே கொடியாக, ஒரே பேரான குமாரனாக இந்த உலகத்திலே வந்து அதையெல்லாம் செய்து முடித்து விட்டு போனார். இதை தனங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்றது நம்ம என்னத்தை பிரசங்கம் பண்றோம்? இந்த 3 வரிகளிலே காணப்படுகிற சத்தியத்தை 30 மணி நேரம் பிரசங்கம் பண்றோம். அவன் நம்ம பிரசங்கம் பண்றத நின்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். பைபிளத்துக்கு காட்டணும்னா ஓடியே போயிடுறான். நீங்கள் அதை விடுத்து இந்த 3 வார்த்தை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் இல்லையா? இதை எடுத்து நீங்கள் அவரிடத்தில் சொல்லி பாருங்கள். மோக கொடி படர்ந்ததப்பா, அதை அருள் என்னும் கத்தியினாலே அறுக்கும்படியாக ஏக கொடியாய் இந்த உலகத்திலே முத்தி பழுத்த பழம் ஒருவர் வந்தாரே, அவர் யார் தெரியுமா? அவன் என்னவென்று கேட்பான். ஏராளமான காரியங்கள் சைவ சித்தாந்தத்திலும் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்னைக்கு ஒரு நல்லது ஒரு கருத்தரங்கிலே அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஓம் என்கிற மந்திரம் நமக்கெல்லாம் அலர்ஜி, அப்படித்தானே? ஓம் சொன்னா நம்ம சொல்லுவோமா? ஓம் என்றால் அது என்னமோ நமக்கு பயங்கரமான ஒரு வார்த்தை. அது ஓம் என்றால் என்ன? ஓம் என்கிற அந்த அக்ஷரத்தினுடைய பொருள் என்ன? நான் சொல்லல, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார். இந்து மதத்தினுடைய முன்னோடியாகிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லும் பொழுது ஏயுஎம் ஆவுமா இதனுடைய சேர்க்கை தான் ஓம் என்றும், அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அதைத்தான் 3 விதங்களில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை படைத்தோன். வார்த்தையினாலே, தம்முடைய பிரணவ சக்தியினாலே அவர் அண்ட சராசரங்களை எல்லாம் உருவாக்கினார். All things manifest that absolute thing. Manifest absolute. அந்த எங்கும் இருக்கிற அந்த இறைவனை படைப்புகள் எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி, அவருடைய மகிமையை காண்பிக்கும்படி, அது அவருடைய பிரணவ மந்திரத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. இதுதான் ஓம் என்கிற அந்த மந்திரம். பார்த்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் அவங்க பிரணவ மந்திரம், காயத்ரி மந்திரம், மந்திரங்களுக்கெல்லாம் தலையானது என்னெல்லாம் சொல்றாங்க. அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் நிறைய சைவ நண்பர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், ஓம் என்கிற அக்ஷரத்தின் பொருள் என்ன? ஒரு மிகப்பெரிய சைவ ஒரு மனிதரை பார்த்து கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அது பிரணவ மந்திரம், மூல மந்திரம். அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். பிரணவ மந்திரம், மூல மந்திரம், அது என்னையா பொருள்? வீட்டில எல்லாம் போட்டிருக்கிறீங்க, எழுதி வைத்திருக்கிறீங்களே, வாட் டஸ் இட் மீன்? அது என்ன சொல்லுகிறது? அங்கே சொல்றாங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே தம்முடைய வார்த்தையினால், தம்முடைய நாவி கமண்டத்தில் இருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தையினால் அண்டசர் ஆசரங்களை எல்லாம் அவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கின அந்த அண்டசர் ஆசரங்கள், they manifest the absolute. அந்த சொல்லி முடியாத அந்த இறைவனுடைய மகிமையை அவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி நிற்கின்றன. சங்கீதக்காரர் அதுதானே சொல்றாரு, வானங்கள் உமது மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. ஆகவே அவர்களிடத்துல எல்லாம் இருக்கு. எது இல்லை என்பதை கண்டுபிடித்து அதை அவர்களுக்கு கொடுப்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக இந்த நாட்டில் இருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். சோ சைவ சித்தாந்தத்தினுடைய தொடர்ச்சி தான் தமிழ் சித்தர்களுடைய பாடல்கள் இந்த நாட்டிலே வந்தது. சித்தருடைய காலங்களை குறித்து நாம் அவ்வளவு தெளிவாக சொல்வதற்கில்லை. ஆனால் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாகவே இவ்விதமான கருத்துக்கள் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனா 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் அவர்களை குறித்த ஒரு தெளிவான சிந்தை நமக்கு கிடைக்கிறது. சோழ நாட்டிலே குகையிடி கலகம் என்கிற ஒரு பெரிய அத்தியாயமே காணப்படுகிறது. அது என்ன? குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த சித்தர்களை எல்லாம் தேடி பிடித்து கொண்டு போட்ட ஒரு காலம். அதைத்தான் குகையிடி கலகம் என்று சொல்லுகின்றார்கள். அது 10ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்றதாக வரலாறு குறிப்பு கொடுக்கின்றது. இந்த சித்தர்கள் எல்லாம் யார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும். இந்திய நாடு திராவிட நாடு, இந்த கருப்பு தோல் படைத்த திராவிட மக்களால் நிறைந்த நாடு. ஆதியிலே பேசப்பட்ட மொழி அது தமிழ் மொழி.
இங்கே லமூரியா என்ற ஒரு கண்டம் இருந்ததாக, ஜலப்பிரளயத்தின் போது அது அழிந்ததாக இன்றைக்கு வரலாற்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கே இருந்து புறப்பட்டு சென்ற மக்கள் தான் சிந்து வெளியிலே போய் அவர்கள் நாகரிகத்தை அமைக்கின்றார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முந்தோன்றி மூத்த குடி என்கிற பழமொழி உலகத்திலே ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம்தான் உண்டு, அது நம்முடைய தாய்மொழி. நமக்கெல்லாம் தெரியும் ஆங்கிலம் எப்பொழுது வந்தது, எபிரேயம் எப்பொழுது வந்தது, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய மொழிகள் எல்லாம் எப்பொழுது வந்தது, எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. ஆனா ஒரு மொழியை குறித்து தான் இப்படி சொல்லப்படுகிறது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முந்தோன்றி மூத்த குடி. இந்த தமிழ் குடிதான் சிந்துவெளி நாகரிகத்திலே போய் இருந்தது. அங்கே இருந்துதான் சில பேர் புறப்பட்டு அவர்கள் மேற்கு திசையாக போகின்றார்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது கிழக்கே இருந்து அவர்கள் புறப்பட்டு வந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஒரு கூட்டம் ஜனங்கள். அப்பமெல்லாம் அங்க மக்கள் இருந்தார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது, இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. ஏனென்றால் ஒரே ஒரு பாஷை தான் பேசப்பட்டது, அது அந்த மக்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தார். சோ ஒரே பாஷை பேசிக் கொண்டிருந்த அந்த மக்கள் கிழக்கிலே இருந்து மேற்கு நோக்கி புறப்பட்டு வர்றாங்க. இந்த மக்கள் யார்? அந்த சினையார் சமவெளி வந்த பொழுது இது நாம் தங்குவதற்கு ரொம்ப அருமையான இடம் என்று கண்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம் இங்கே சுட்ட செங்கற்களை கொண்டு நாம் ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம். So they had a knowledge of producing burnt bricks. சுட்ட செங்கலினாலே கட்டக்கூடிய ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்தது. உலக வரலாற்றிலேயே சுட்ட செங்கலை வைத்து பட்டணங்களை உருவாக்கினது எங்கென்று சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகத்திலே தான். மொஹஞ்சோதரா ஹராப்பா என்கிற இடத்திலே சுட்ட செங்கல் வைத்து கட்டினார்கள். அப்ப இவங்களெல்லாம் அங்க இருந்து போறாங்க. அங்கே போகின்ற பொழுது நமக்கு வரலாறு தெரியும். ஆண்டவர் அங்குதான் மொழிகளை எல்லாம் சிதற பண்ணுகிறார் இல்லையா? சிதற பண்ணின உடனே அதிலிருந்து ஒவ்வொரு பிரிவாக பிரிந்து ஆங்காங்கே பரவி போகிறார்கள். அதுல இருந்து ஒரு குரூப் தான் மெசபத்தோமியாவிலே காணப்பட்ட ஊர் என்கிற கல்தேயருடைய நாட்டிற்கு புறப்பட்டு போகிறது. அவர்கள் தான் ஆபிரகாமுடைய மூதாதையர். ஊர் என்பது தமிழ் வார்த்தை. ஆகவே அந்த ஊர் என்கிற அந்த ஊரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்னைக்கு காலைல யாரோ சொன்னாங்க, இந்த தமிழர்கள் தான், தமிழர்களுடைய வழிதான் இயேசு கிறிஸ்து என்று கூட சொன்னாங்க. அது உண்மை. இயேசு கிறிஸ்து திராவிடரின் வழியே வந்ததான ஒருவர் தான், பார்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் இந்த நாட்களிலே வரலாற்று உண்மைகள் இப்படியெல்லாம் இருக்கிறது. இருக்கட்டும். இப்படியாக மக்கள் ஆங்காங்கே பரவி இருந்த பொழுது கிமு 6வது நூற்றாண்டிலே இந்த திராவிட இந்தியாவிற்குள் ஒரு கூட்டம் மக்கள் வெளியே இருந்து வர்றாங்க. வெள்ளை தோல் படைத்த மனிதர்கள். அவர்கள் பெர்சிய ராஜ்யத்திலே இருந்து வர்றாங்க. அதற்கு வேதத்திலே நமக்கு நல்ல ஆதாரம் இருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தினுடைய புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும், ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா, அந்த ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்தியாவிற்குள்ள முதலாவது அந்த வெள்ளைத்தோல் படைத்த மனிதர்கள் 6வது நூற்றாண்டுல வந்தாங்க. 4வது நூற்றாண்டிலே கிரேக்கர்கள் வந்தாங்க. சிந்துல வந்து போரஸ் என்கிற அரசனோடு போரிட்டு, அதெல்லாம் வரலாற்று செய்திகள். அதன் பின்பு 2வது நூற்றாண்டிலே சாகர்கள், ஸ்கிதியன்ஸ், அந்த மக்கள் இங்கே வந்தார்கள். ரோமானியர்கள் வந்தார்கள். அவருடைய அநேக நாணயங்கள் வட இந்திய பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கும் எடுத்திருக்கிறார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பதாக கிபி 2ஆம் நூற்றாண்டிலே குஷானர்கள் வருகின்றார்கள். 4வது நூற்றாண்டிலே கூணர்கள் வருகின்றார்கள். ஆக கிமு 600வது ஆண்டிலிருந்து கிபி 400வது ஆண்டு வரையிலே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகால இடைவெளிகளிலே சுமார் 5 விதமான அல்லது 6 விதமான வெள்ளைத்தோல் படைத்த மக்கள் இந்த நாட்டிற்குள் வந்தார்கள். அவங்களைத்தான் பொதுவா யவனர் என்கிற வார்த்தையிலே காலையில் யாரோ குறிப்பிட்டார்கள். யவனர் என்பதுதான் அவர்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தை. பின்பு அவர்களுக்கு ஏலியன்ஸ், வெளியே இருந்த அந்நியமாய் வந்த அவர்களை ஏலியன்ஸ் என்று அழைத்தார்கள். அந்த ஏலியன்ஸ் பிகேம் ஏரியன்ஸ். அந்த அந்நியர்கள் தான் ஆரியர்களாக பின்பு மாறி போனார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். இருக்கட்டும். சோ இவர்கள் எல்லாம் நொமாடிக் பீப்புள், ஆங்காங்கே சிதறி கிடந்ததான ஒரு மக்கள் கூட்டம். வெளியே இருந்து வந்து பிழைப்புக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டம் இந்தியாவிலே கிபி 8வது நூற்றாண்டு வரையிலும் மிக பெரிய நல்ல சக்கரவர்த்திகள், வலிமையான மக்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன்பு 4வது நூற்றாண்டிலே மௌரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அதற்கு பின்பு குப்த சாம்ராஜ்யம் வந்தது. கடைசியாக ஹர்ஷ சாம்ராஜ்யம் வந்தது. 7வது நூற்றாண்டு வரையிலும் ஹர்ஷ சாம்ராஜ்யம் இருந்தது.
ஹர்ஷ சாம்ராஜ்யத்திற்கு பின்பு ஒரு வலிமையான அரசன் இந்த நாட்டிலே காணப்படவில்லை. ஆகவே 8வது நூற்றாண்டுல ராஜஸ்தானிலே உள்ள மவுண்ட் அபு என்கிற இடத்தில் இந்த வெள்ளைத்தோல் படைத்த மனிதர்களின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்று கூடி திராவிடர்களை நாம் அடிமைப்படுத்துவது லகு, நிறத்தை வைத்தே அவர்களை அடிமைப்படுத்தி விடலாம், நீங்கள் கருப்பு இன மக்கள், நாங்கள் வெள்ளைத்தோல் படைத்தவர்கள், உங்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை அடிமைப்படுத்தி இந்த நாட்டை நாம் ஆள முடியும் என்கிற சித்தாந்தம் அங்கேதான் உருவாயிற்று. அதனுடைய வழியாக அவர்கள் இந்திய நாட்டிலே கொடுத்த சித்தாந்தத்திற்கு தான் வர்ணாசிரம தர்மம் அல்லது மனு தர்மம் என்று அழைக்கின்றார்கள். மனு தர்மம், வர்ணாசிரம தர்மம், இதெல்லாம் இப்பொழுது நான் எடுத்து சொல்வதற்கு எனக்கு சமயம் இல்லை. ஆகவே இந்த வர்ணாசிரம தர்மத்தின் மூலமாக சமுதாயத்தை 4 பிரிவுகளாக மாற்றி போட்டார்கள். அதுல முதலாவது புரோகிதம் பண்ணுகிற ரிலிஜன், அவர்களை பிராமணர்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக நாட்டை ஆளுபவர்கள் சத்திரியர்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது வியாபாரம், வாணிபம், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், அவர்களை வைசியர் என்று சொன்னார்கள். இதுதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று ரிலிஜன், அடுத்ததாக பாலிடிக்ஸ், மூன்றாவதாக எக்கனாமிக்ஸ், எக்கானமி. இந்த மூன்றையும் அந்த வெள்ளைத்தோல் படைத்த ஆரியர்கள், வெளியே இருந்து வந்தவர்கள் தங்களிடத்தில் வைத்துக் கொண்டார்கள். ரிலிஜன் அவன் கையில் வச்சுக்கிட்டான், அதை பிராமணர்கள் கையில் வைத்துக் கொண்டார்கள். ராஜ்யத்தை சத்திரியர்கள் என்று சொல்லி வைத்துக் கொண்டார்கள். வாணிபத்தை, பொருளாதாரத்தை அந்த வைசியர்கள் வைத்துக் கொண்டார்கள். கடைசியா திராவிடனை எதற்கு வைத்தான் தெரியுமா? ஏவல் செய்யும்படியாக, சர்வன்ஸ். அந்த 3 பேருக்கும் ஏவல் செய்யும்படியாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடனை சூத்திரன் என்று பெயரிட்டு அவனை தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டார்கள். அப்பதான் அந்த சித்தாந்தத்தை, வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை சத்சூத்திரர் என்று, அந்த வருணத்திற்குள்ளே 4 பிரிவுகளாக சமுதாயத்தை ஆக்கி 4வது பிரிவாக சத்சூத்திரர் என்று தங்களுக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டார்கள். அந்த சமயத்திலே தான் 8வது நூற்றாண்டிற்கு பின்புதான் ஒரு பெரிய கலகம் இந்த நாட்டிலே வருகிறது. இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த திராவிட மக்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், எங்கோ இருந்து வந்த நீ எங்களை ஆள முடியாது என்ற ஒரு கலகம் அங்கே புறப்படுகின்றது. அப்படி அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத மக்களை எல்லாம் ஆரியர்கள் என்ன பண்ணாங்க? அவர்ணர்களாக்கி தங்களுடைய அந்த ஜாதிய சித்தாந்தத்திற்கு வெளியே தள்ளி அவர்களை பஞ்சமர்களாக, தீட்டுப்பட்டவர்களாக மாற்றி போட்டார்கள். கண்டால் தீட்டு, தொட்டால் தீட்டு. There are some people untouchable, there were some people unseeable. சிலரை பார்த்தாலே தீட்டு என்று சொன்னார்கள், சிலரை தொட்டாலே தீட்டு என்று சொன்னார்கள். இப்படியாக பஞ்சமர் என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஜாதியத்திற்கு வெளியே புறம்பாக்கி போட்டார்கள். அதன் வழியே வந்த மக்கள் தான் இந்த தமிழ் சித்தர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த தமிழ் சித்தர்கள் எல்லாம் அன்றைக்கு தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி பிராமணர்களால், ஆரியர்களால், பிராமணியத்தினால் வெளியே தள்ளப்பட்ட மக்கள். அவங்க தான் தங்களுடைய சித்தாந்தங்களை வெகு அழகாக வரலாற்றிலே பதிவு செய்துவிட்டு போகின்றார்கள். அன்றைக்கு ஏற்கனவே நாம் திருக்குறள் வழியாக, தோமா வழியாக நற்செய்தி எவ்விதமாய் பரவி இருந்தது என்பதை குறித்து நாம் ஏற்கனவே கேட்டிருக்கின்றோம். சைவம், வைணவம், சக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் ஆகிய 60 சமயங்களுமே தோமாவளி கிறிஸ்தவத்தினுடைய ஆஃப்ஷூட்ஸ், அதிலிருந்து புறப்பட்டு வந்தது என்பதை குறித்து விவரமான செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இதெல்லாம் அந்த நாட்களிலே இருந்து கொண்டிருந்தது. திருவள்ளுவர் தான் என்னை பொறுத்தவரையிலே இந்தியாவின் முதலாவது கிறிஸ்தவ அப்போஸ்தலன். தோமாவிற்கு பின்பு இந்தியாவிலே வந்த முதலாவது கிறிஸ்தவ அப்போஸ்தலன் திருவள்ளுவர் என்று சொல்லி நான் இந்த புத்தகத்தில் கூட பதிவு செய்து வைத்திருக்கின்றேன். ஆகவே இப்படிப்பட்ட இந்த சித்தாந்தங்கள் வளர்ந்து கொண்டிருந்த பொழுது இதிலே ஊறிப்போன ஒரு மக்கள் கூட்டம் தான் இந்த தமிழ் சித்தர்கள். ஆனா தமிழ் சித்தர்களுடைய பாடல்கள்ல எவ்விதமான சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கின்றன, கோட்பாடுகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் ஆரியம் மறைத்துவிட்டு கதைகளை சொல்லிவிட்டார்கள். ரசவாத மந்திரம், இரும்ப தங்கமா மாத்துறது, கூடு விட்டு கூடு பாய்ந்தது, இதெல்லாம் கதைகளை சொல்லி அவர்களை கதைகளாக மாற்றி விட்டார்களே அல்லாமல் அவருடைய கோட்பாடுகள் இந்த நாட்டில் மறைக்கப்பட்டு விட்டது. ரசவாதம் பண்ணாங்களா, கூடு விட்டு கூடு பாய்ஞ்சாங்களா, அது நமக்கு முக்கியம் அல்ல. அவர்கள் விட்டு சென்ற அந்த கோட்பாடுகள் இருக்கிறதே, மிக்க வலிமை மிகுந்த கோட்பாடுகளை இந்த நாட்டிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதைத்தான் ரொம்ப சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகின்றேன்.
பல கிறிஸ்தவ கோட்பாடுகளை அவருடைய நூல்களிலே நாம் பார்க்கலாம். ஏராளமான பாடல்கள் அழிக்கப்பட்டு விட்டது. வெள்ளைக்காரங்க மாத்திரம் அந்த நாட்டுக்கு வராம இருந்திருந்தா திருக்குறளே நம்முடைய கையில கிடைச்சிருக்காது இல்லையா? ஜி.யு. போப் அவர்கள், ராபர்ட் கால்டுவெல் போன்றதான அந்த மேலை நாட்டு அறிஞர்கள் இந்த நாட்டிற்கு வராம இருந்திருப்பார்களே, ஆனால் இதுவரையிலும் திருக்குறளே நம்முடைய கரத்திலே கிடைத்திருக்காது. அந்த திருக்குறளையே பிராமணியம் மறைத்து போட்டது. அதை வெளியே கொண்டு வந்த பெருமையே கிறிஸ்தவத்தை தான் சாரும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுபோலதான் இந்த வெள்ளைக்காரர்கள் வராமலே இருந்திருப்பார்களே, ஆனால் ஏன் இந்த சித்தர்கள் பாடல்கள் கூட இன்னும் முழுமையாக அழிக்கப்பட்டு போயிருக்கும். திருக்குறளை தொடர்ந்து பல சித்தர் பாடல்கள் நாட்டிலே வெளியே வர ஆரம்பித்தது. அதுல சில கோட்பாடுகளை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு கடந்து போகலாம். இதையெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லணும். சொல்லும் பொழுது அவர்கள் ஆர்வமாய் கேட்பார்கள், அப்படியா சித்தர்கள் இப்படி பாடி இருக்கின்றார்களா? சோ அதன் வழியாக ஆண்டவரை குறித்து பேசுவது மிக லகுவாக இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவத்திலே மிக முக்கியமான கோட்பாடு என்னவென்று சொன்னால், அந்த இறைவன் ஒருவர் என்கிற கோட்பாடு. காட் இஸ் ஒன். இறைவன் ஒருவர் என்கிற அந்த கோட்பாடு கிறிஸ்தவத்தின் மிக ஆழமான கோட்பாடு. அது அந்த கோட்பாட்டை குறித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கலாம். கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கின்ற உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யோவான் சொல்லும் பொழுது சொல்லுவார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சோ ஒரே தெய்வம் என்கிற அந்த கோட்பாட்டுக்கு பாருங்க, அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆணித்தரமான ஒரு கோட்பாடு. ஒன் காட். அதை சித்தர்கள் எவ்வளவு அருமையாய் பாடி இருக்கிறாங்க பாத்துங்க. இங்க 33 கோடி தேவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான தெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான உருவங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே சித்தன் பாடுறான் பாருங்க. கொங்கணவ சித்தன் பாடுவான், கடவுளோன் ஒருவன் உண்டே, வேதம் உண்டே, காரண சர்க்குரு தீட்சை தானம் உண்டே, அவன் அருளும் பதவி உண்டே, அம்புவியில் மனு பிறவி ஆனதுண்டே, நடைவழியும் பல மனுவோர் கொண்டே அல்லால் நாள் வேதையறு சமய நடக்கை வேறாய் திடமுடனே தேவர் பலருண்டன் போர்கள் தீநரகு காளாவார் திண்ணந்தானே. எவ்வளவு அருமையா பாடி இருக்கிறான். கடவுளோன் ஒருவன், அவன் கொடுத்த வேதம் உண்டு, அவன் கொடுக்கின்ற அருள் உண்டு, அவன் கொடுத்திருக்கிற மனு பிறவி உண்டு. இதை விட்டுட்டு எல்லாம் நடவழி நிறைய இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு தான் போகுது என்று சொல்லிக்கொண்டு தேவர்கள் பலர் உண்டென்ற போர்கள் திண்ணமுடனே தேவர் பலர் உண்டன் போர்கள் தீ நரகு காளாவார் திண்ணந்தானே. நரகாக்கினில விழுவாங்கன்னு கொங்கண சித்தன் ரொம்ப அருமையாய் சொல்லி இருக்கிறாங்க. இது நம்முடைய மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டாமா? ஐயா, நம்முடைய சித்தன், நம்முடைய தமிழ் முனிவன், நம்முடைய தமிழ் பாடகர்கள் இவ்விதமாய் பாடி வைத்திருக்கின்றார்களே. அது மாத்திரமா சொன்னாங்க, ஔவையார் சொன்னாங்க, கூவி அழையுங்கோ கூப்பிட்டு சொல்லுங்கோ பாவிகாள் கல்லோ தொழுகிறீர் கர்த்தா ஒருவனல்லோ தொழுவதடுக்கும் என்று சொன்னார். கூவி அழையுங்கோ கூப்பிட்டு சொல்லுங்கோ ஆவியுள்ள காலமெல்லாம் ஆர்ப்பரித்து பாவிகாள் கல்லோ தொழுகிறீர் கர்த்தா ஒருவனல்லோ தொழுவதடுக்கும். ஒரே ஒரு இறைவன் உண்டு, அவரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும். கற்களை தொழுது கொள்கிறீர்களே, இந்த செய்தியை போய் சத்தமா கூப்பிட்டு சொல்லுங்க என்று சொல்லி ஔவையார் பாடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அகத்திய முனிவர் பாடுவார், முச்சுடரும் உண்டாகும் மும்மூர்த்தி அல்ல, மூவருமே ஆள் உருவம் ஒன்றேயாகும். அச்சுதா, இவர்களுமே ஆண் பெண் அல்ல, அரணும் அல்ல, லிங்கம் அல்ல, அனாதியான சச்சிதானந்தனையே தரிசித்து சர்க்குருவை பாதம் போற்றி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா. அப்பா, எண்ணிலா முக்தி வழி எய்தலாமே சொல்றான். முச்சுடரும் ஒன்றாகும். ஆண்டவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா பரிசுத்தாவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதைத்தான் அவன் சொல்லுகிறான். அவர்கள் ஆண் பெண் அல்ல, அரணும் அல்ல, லிங்கமும் அல்ல, அனாதியான சச்சிதானந்தம், சச்சிதானந்தம் என்று சொல்வார்கள். படிக்கு அவரை தந்தருளி, அந்த ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்தருளி உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் என்பது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். தாயுமானவர் பாடுவார், பந்தமெல்லாம் தீர பரஞ்சோதி நீ குருவாய் வந்த வடிவை யான் மறைவேன் பராபரமே. எவ்வளவு அருமையாய் பாடுகின்றார்.
இந்த உலகத்திலே என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான பந்த பாசங்கள், ஆசா பாசங்கள், இவற்றையெல்லாம் தீர்த்து போடுவதற்கு இந்த உலகத்துல வந்த பராபரனே, பந்தமெல்லாம் தீர பரஞ்சோதி நீ கூறுவாய், பேர் ஒளியாய் இந்த உலகத்திற்கு வந்தவரே, உம்மை நான் மறக்க மாட்டேன். குரு உருவம் கொண்டு குவலயத்துள் வந்து பரவிருளை போக்கும் பரன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரம். எவ்வளவு அருமையாய் பாடுகிறான் பாருங்கள். அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே, தன்னை தந்து என்னை தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்னாய் பராபரமே. என்னை ஆட்கொள்வதற்காக உம்மையே நீர் பலிப்பொருளாய் கொடுத்தீரே, உமக்கு நான் என்ன கைமாறு கொடுப்பேன்? வேத சாஸ்திரி வெண்பாவிலே ரொம்ப அருமையாக இந்த அவதார நோக்கத்தை குறித்து அவர் பாடியிருக்கின்றார். ஆது வைத்த தேவரும், சுட்டு வைத்த தேவரும், சுடாது வைத்த தேவரும், இட்டு வைத்த இடத்தை விட்டு எழுந்திராத தேவரை வட்டமிட்டு மாந்தர்கள் வணங்குமாறு எங்கனே. எவ்வளவு சிம்பிளா இருக்கு. அப்புறம் சொல்லுவான், கட்டையால் செய் தேவரும், கல்லினால் செய் தேவரும், மட்டையால் செய் தேவரும், மஞ்சளால் செய் தேவரும், சட்டையால் செய் தேவரும், சாணியால் செய் தேவரும், பொய்மை விட்ட வெளியதன்று வேறு தெய்வம் இல்லையே. இதுல எல்லாம் தெய்வம் இல்லப்பா. நீ சட்டை போட்டு வச்சிருந்தாலும் சரி, மஞ்சள் பூசினாலும் சரி, நீ சாணியில செஞ்சு வச்சாலும் சரி, தெய்வம் அங்கே இல்லை. தெய்வம் இருக்கிற இடத்தை அவர்களுள்ள அவருடைய பாடல்களின் வழியாய், அவருடைய வேதங்களின் வழியாய், உபநிடதங்களின் வழியாய், புராணங்கள் வழியாய், இதிகாசங்கள் வழியாய் எடுத்துக்காட்ட ஏராளமான சமயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் சொல்லி அவர்களை சத்தியத்துக்குள்ளே அழைப்பது லகுவான வழி. அதை நாம் செய்யாமல் விட்டதினாலே தான் இதுவரையிலும் ஒரு 75% மக்களை நாம் சந்திக்க முடியவில்லை.